வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்தெந்த அளவில் சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே 50 கிராம் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கழுவுன பருப்பை குக்கரில் சேர்த்துடுங்க. இப்போ இது கூட ஒரு 7-8 சாம்பார் வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம். கட் பண்ண கூட தேவையில்லை, அப்படியே சேர்த்துங்க. நான் பெருசாக இருக்கும் இதை கட் பண்ணியிருக்கேன். இது கூட சின்ன தக்காளி ஒரு தக்காளி. இப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பருப்பு எடுத்தோம்ல அதை விட ஒரு 4 மடங்கு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பருப்பு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கணும். அப்போ தான் பருப்பு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் மூடி வச்சுடுங்க. நீங்கள் ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும். மூடிட்டு ஒரு விசில் தான், அதிகமாக வேக வைக்கக்கூடாது. ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புடலங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு புடலங்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு புடலங்காய் இருக்குது. இப்போ எப்போவுமே புடலங்காய் கட் பண்ணதுக்கு முன்னாடி கத்தியை வச்சு லேசாக அப்படி மேலே பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே ஒயிட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது தனியாக வந்துடும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம கழுவிட்டு அப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் எடுத்துகிட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கூட்டு செய்யறதுக்கு இந்த சைஸில் கட் பண்ணணும். இதுக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது பச்சை மிளகாய் இருக்கட்டும். இப்போ பருப்பு ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு விசில்லே நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இந்தளவுக்கு நம்ம வெந்தால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துடுங்க. மஞ்சத்தூள் எப்போவுமே கூட்டுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க, ரொம்ப அடிக்கிற மாட்டம் இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னிட்டா புடலங்காயிலே நம்ம நீர் சத்து இருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்தளவு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதுவும் ஒரு விசில் தான் வைக்கணும். புடலங்காய் வேகமாக வெந்துடும், அதனால் ரொம்ப அதிகமாக வைக்காதே, ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவை, அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. ரொம்ப வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ நமக்கு அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பார்த்தவனே பாருங்கள், நல்லா காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம இது கூடவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நமக்கு இந்த அளவு இருக்கும்போது கொஞ்சம் ஆறின பிறகு திக்காயிடும், கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதுக்கு தாளிப்பு மட்டும் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய். இப்போ காஞ்ச மிளகாயை லேசாக இது பண்ணி விடுங்க, பொரியட்டும். இது கூடவே 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா பருப்பு வேகும் போது சேர்த்துடணும். இது தூள் பெருங்காயம் அப்படிங்கிறதுனால தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை கூட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.